வந்து சியா விதைகளும், சப்ஜா விதையும் வந்து ஒண்ணு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. இல்ல 2மே வந்து வேற வேறு தான். சப்ஜா விதைகள் வந்து கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கும். இந்த சியா விதைகள் லைட்டா சாம்பல் நிறம். ஸோ இந்த மாரி வந்து இருக்கும். சப்ஜா விதைகள் வந்து இதுல இருக்கக்கூடிய கெட்டது என்ன? இதனால நம்ம உடம்புக்கு என்ன தீமைகள் நடக்கும்? நீங்க வந்து சியா விதைகள் எடுக்கும்போது உங்க உடம்புல நீரிழப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதிகமா வந்து யூரின் இந்த மாரிலாம் வந்து போகும். உங்களுக்கு பனிக்கூட நீர் வந்து இன்னுமே வந்து குறையும். ஸோ பனிக்கூட நீர் வந்து கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா சியா விதைகள் வந்து எடுத்துக்காதீங்க. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும். பட் அது அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது உங்க உடம்புல இந்த நார்ச்சத்துக்கள் அதிகமாகி வயித்துப்போக்கு ஆகுறதுக்கும் சான்ஸ் ஆகுது. அதாவது லூஸ் மோஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏதாச்சும் டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சியா விதைகள் வந்து எடுத்துக்கோங்க. எப்படி இந்த சியா விதைகள் சாப்பிடணும்? 30 மினிட்ஸ் வாட்டர்ல இந்த சியா சீட்ஸ சோக் பண்ண விட்டுருங்க. இந்த மாதிரி ஜெல்லி ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத வந்து எடுத்துக்கலாம். வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஜூஸ்ல வந்து இந்த சியா விதைகள ஆட் பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம்.